அண்மைச் செய்தி. செயலி மூலம் அறிமுகமான 8 நபர்கள் கொரியர் மூலம் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நிலையில் திருச்சி போலீசாரிடம் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கலைவேந்தன் இணைப்பில் இருக்கிறார். கலைவேந்தன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் போதை மருந்துகளை சில சட்டவிரோதமாக பயன்படுத்துவதாக திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் வருண்குமார் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு போதை மருந்துகள் பயன்படுத்துவது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில அவர்களுக்கு கொள்ளிடம் பகுதியில் சில போதை மருந்துகள் பயன்படுத்துவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் அங்கு சென்று விசாரணை செய்ததில் அங்கு மணிகண்டன், சிஜு, பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட 8 பேர் போதை மருந்துகளை பயன்படுத்தி கொண்டிருந்தனர். அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து மெத்தபெட்டமின், சோடியம் குளோரைடு ஊசிகள், செல்போன்கள், 16 கிராம் தங்க செயின், கேமரா, கார் மற்றும் ரொக்கம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்கள் அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்கள் அனைவரும் போதைப் பொருட்களை குரியர் மூலம் அனுப்பியதும் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் குரியர் நிறுவனத்திடம் போலீசார் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். இவர்கள் அனைவரும் ஒரு செயலி மூலம் இணைந்துள்ளனர். அந்த செயலியின் அடிப்படையில் இந்த சதிச்செயலில் இந்த போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது.